வேட்டையாடுறது விடுமா நரி, பண்ணி பீ தின்றதை விடுமா? இந்த முஸ்லீம் கல்ச்சரல் அஃபேர்ஸ் திணைக்களம் இருக்குதானே, முஸ்லீம் திணைக்களம், அதுலேயும் இருக்கிறாங்க ரொம்ப பேர். இந்த முதுவெலும்பு வீக், இரும்பு கம்பி போட்டோ தெரியாது. முஸ்லீம்களை தான் எப்படியுமே அடுத்த எலெக்ஷனுக்கு துரும்பா வச்சு செய்வாங்க, அவ்வளோதான் சொல்ல இருக்கு. மற்றது நீங்கள் என்ன வேணும்னா நினச்சிக்கொள்ளுங்க, நல்லபடியாக நினைங்க. எப்பயுமே பாருங்க, அடி வாங்குறது முஸ்லீம்கள், பள்ளிகள் பூட்டி படுறது முஸ்லீம்கள், மദ്രസா பூட்டி படுறது முஸ்லீம்கள். யாரோ 8 பேர் குண்டு வெடிச்சா எங்கட மகார பள்ளிவாசல் திறக்க விட்டுறாங்க, இல்ல ஏக்கல பள்ளிவாசல் 9 வருஷம். இதே வடக்கு கிழக்குல இருக்கிற தமிழ் சகோதரன் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நாங்க விட்டு கொடுத்து பழகிட்டோம். எல்லாம் காப்பாற்றணும். வீட்டுக்கு வந்து வேற ஏதாச்சும் கேட்டாங்கன்னா விட்டு கொடுக்க வேணாம், அந்த தன்மானத்தோட வாழுங்க. இல்லாட்டி குழி ஒன்று தேடி நீங்க புதைச்சிருங்க, கிணறுல பாயுங்க. நீங்கள் நான் இப்ப இருக்கிறேன் கூடகல ஜெயலானி, தப்தர் ஜெயலானின்னு சொல்லப்படுது. இங்க என்னென்றால் இது கோவிட் டைமுக்கு முன்னாடி ஒன்றுமே இருக்கல. ஏன்னா நான் அதை பற்றி பேசல. சின்ன வழியாக இருந்துச்சு, அந்த வழி அங்கே போகிற வழியாக இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், இது கோவிடுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சு. அந்த டைமில் எந்த அரசாங்கம் இருந்துச்சு, அந்த டைமில் யார் இருந்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு அன்றைக்கும் முஸ்லீம் மந்திரிகள் அமைச்சர்கள் ஒன்றுமே அதான் பலன் இல்லாத ஜீவன்கள் மாதிரி நடந்து கொண்டாங்க. இப்ப இங்க வந்திருக்க 2024-25 வந்த அரசாங்கத்திலும் இதே நிலைமை தான். முஸ்லீம்களை தான் எப்படியுமே அடுத்த எலெக்ஷனுக்கு துரும்பா வச்சு செய்வாங்க, அவ்வளவுதான் சொல்ல இருக்கு. மற்றது நீங்க என்ன வேணும்னா நினைச்சுக்கொள்ளுங்க, நல்லபடியா நினைங்க. இப்ப இது முன்னாடி ஒண்ணு இருக்கல, கெட்டி இருக்கிறது, அங்க போட்ரி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு 10-15 வருஷம் போச்சுன்னா அந்த போட்ரி வளர்ந்த பிறகு ஒரு வரலாறு ஒன்று அவங்க சொல்லுவாங்க. நான் இந்த இனங்கள் மத்தியில நான் பிரச்சனை வர சொல்லல, நான் இங்க இதுக்கு முதல் வந்திருக்கும் போது இது ஒண்ணு இருக்கல. அதுக்கு பிற்பாடு இங்க வந்து என்ன சொல்லுவாங்க அவங்க, இது 50 வருஷம் போகா 100 வருஷம் போகான்னு சொல்லி அது வேற ஒரு கதை ஒன்று அடிப்பாங்க. எங்கட ஆட்களும் ஆமா இருக்கலாமே, நாங்க எல்லாம் வாழ போறது இல்லையே, நான் இன்னொரு மிஞ்சி போனா ஒரு 15-20 வருஷம் வாழும். நான் பேசுற மாதிரி எனக்கு நாளைக்கு வைப்பாங்களோ இன்னைக்கு வைப்பாங்களோ எனக்கே தெரியாது. அல்லாஹ் வாழும். இந்த சேஃப்டிக்காகவும் துவா செய்யுங்க. இந்த உண்மையை பேசுற குரலை அடைக்கதான் பார்ப்பாங்க தவிர அது இன்னைக்கு மட்டும் இல்ல, அது தசாப்தங்கள் கால, அதாச்சும் சரித்திரத்தை நீங்க எடுத்து பார்த்தா யார் உண்மையை பேசுறாங்களோ அவங்கள. அதனால நாங்க பயப்பட தேவையில்ல. உண்மை ஹக்குக்கு பேசுறவங்க எப்பயுமே பயப்பட தேவையில்ல, அல்லாவுக்கு பயந்து இருக்கணும். நீங்க மந்திரிக்கோ மக்களுக்கோ அரசாங்கத்துக்கோ பயப்பட்டு நான் சொல்லல அப்ப நீங்க வேற மாதிரி வேலை செய்யுங்க. இல்ல, நாங்க எங்கட ஃப்ரேம்குள்ள, எங்கட இஸ்லாமிய ஃப்ரேம்குள்ளேயும் இந்த நாட்டு சட்டத்துக்குள்ளே தான் நாங்க இருக்கிறோம். எப்பயுமே பாருங்க, அடி வாங்குறது முஸ்லீம்கள், பள்ளிகள் பூட்டி படுறது முஸ்லீம்கள், மദ്രസா பூட்டி படுறது முஸ்லீம்கள். யாரோ 8 பேர் குண்டு வெடிச்சா எங்கட மகார பள்ளிவாசல் திறக்க விட்டுறாங்க, இல்ல ஏக்கல பள்ளிவாசல் 9 வருஷமா. நான் அடிக்கடி சொல்றது, சும்மா நடந்த இடம் ஏக்கல இண்டஸ்ட்ரியல் ஜோன்ல, அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. எவன் எங்களை விட்டு போனாலும் பரவாயில்ல. ஆனா எங்களோட வியாபாரிங்க பெரிய வியாபாரிங்க, ஏரோப்ளேன் இருக்கு, ஹெலிகாப்டர் இருக்கு, மாஷா அல்லாஹ். உங்களை வித்து கூட ஒரு காசு அடிக்கல. இப்ப என்னையும் வித்து உங்களோட வந்திருக்க மக்கள் எல்லாத்தையும் வித்து எடுத்தாலும் அந்த கார் எடுக்கிறது, கார்கள் வச்சிருக்கிற இலங்கை உள்ள பொறுமதிசாலிங்க இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பர்க்கத் பண்ணி வைக்கணும். ஆனா அவங்களோட அறிவிலையும் பர்க்கத் பண்ணணும், அவங்களோட அந்த தெம்புலையும் அல்லாஹ் பர்க்கத் பண்ணணும். இப்ப இது ஒண்ணுமே இல்லை. நான் இங்க சொல்ல வரேன், இந்த கூறகலையில இந்த பேர சைத்தியங்களோ ஏதோ வந்தது எங்கட வீக்னஸ்னால. இதை யாம் வைங்க. இதே வடக்கு கிழக்குல இருக்கிற தமிழ் சகோதரன் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நாங்க விட்டு கொடுத்து பழகிட்டோம். எல்லாம் காப்பாற்றணும். வீட்டுக்கு வந்து வேற ஏதாச்சும் கேட்டாங்கன்னா விட்டு கொடுக்க வேணாம், அந்த தன்மானத்தோட வாழுங்க. இல்லாட்டி குழி ஒன்று தேடி நீங்க புதைச்சிருங்க, கிணறுல பாயுங்க. நீங்கள் இதுகள் சொல்லி நீங்கள் எல்லாம் பார்த்து நடந்து கொள்ளணும். இந்த உரிமைகள் நாளைக்கு அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா இது 50 வருஷம் பழசு. அவன் செஞ்சிருக்காங்க, நல்லா அழகா செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் சொல்றேன், எங்கட உரிமை நாங்க சொல்லல. நாங்க பிரிவாதப்படுத்தி வடக்கு கிழக்குல ஒரு காலத்துல 30 வருஷம் இந்த யுத்தத்து மாதிரி ஆயுதங்கள் தூக்கி அப்படி எல்லாம் நாங்க செய்யற ஆட்கள் அல்ல. ஆனா எங்கட உரிமைக்காக நாங்க பேசலாட்டி எங்கட பிள்ளைகளும் அடிமை வாழ்க்கை தான். அம்மா பெரும்பான்மை இலங்கை பௌத்த நாடா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா கான்ஸ்டிடியூஷனலி எல்லாருக்கும் சம உரிமைகள் இருக்கிறபடி நீங்க அவங்களுக்கு பெரிய உரிமை இருக்கு, பெரும்பான்மைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப முனீர் முலஃபர ரிலீஜியஸ் அண்ட் டெப்யூட்டி மினிஸ்டர் பிரதி அமைச்சருக்கு ஒன்றும் குடுங்கலாம். இதை யான் வச்சிருங்க. அது வேற. இந்த அரசாங்கத்திலயா, இந்த அரசாங்கத்துல ஜனாதிபதிக்கு ஒன்றும் புடுங்க இயலாது. இது பத்ரமுல்லையில் இருக்கிற
பிளவத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஒன்றால தான் நடக்கிற விஷயங்கள் தான் இங்கே பேசிப்படுது. ஸோ அதனால பிரதி அமைச்சர் எங்கட ஒன்று இருக்கிறாரு, கவர்னர் எங்கட இருக்கிறாங்க, மேல் மாகாண கவர்னர் மாஷால்லா நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். ஆனால் ஒன்றும் செய்யலாம். நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன், பள்ளிவாசல்கள் தொடங்க, மதரசாக்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருங்க. ஆமாம், எனக்கு ஒருத்தர் பாதுகாப்பு துறையில் ஒருத்தர் கால் பண்ணி கேட்டார், பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு மதரசா நடக்கலுமா, இல்லாட்டி போனால் ரிலீஜியஸ் பள்ளிவாசல்கள். நான் சொன்னேன் அப்படி நடக்கல, அது அப்படி ரூல் ஒன்று இல்லையே. இந்த முஸ்லீம் கல்ச்சரல் அஃபேர்ஸ் திணைக்களம் இருக்குது தானே, முஸ்லீம் திணைக்களம், அதுலேயும் இருக்கிறாங்க ரொம்ப பேர். இந்த முதுவெலும்பு வீக், இரும்பு கம்பி போட்டோ தெரியாது, எப்படித்தான் நடக்கிறாங்களோ அல்லாஹு ஆலம். அப்போ அவர் கேட்டார், இப்படி எல்லாம் நடக்கிற இடம் தெரியுமான்னு. நான் சொன்னேன் அப்படியெல்லாம் எங்கட ஆட்கள் செய்கிறது இல்லை, அப்படி இருந்தால் நீங்கள் பாதுகாப்புத்துறை ஆட்கள் நீங்கள் தேடுக்கும். அதுக்கப்புறம் ராத்திரி 11 மணிக்கு அவருக்கு ஒரு வாய்ஸ் கட் ஒன்று வச்சேன், அவர் பெரும்பான்மை சேர்ந்த சாவந்தர். நான் சொன்னேன், நீங்கள் சொன்னீங்க தானே பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷனில் மதரசாலாம் நடக்கிறாங்க. மதரசாலாம் என்ன இல்லை, யூத நாடு, கள்ள நாடு, இஸ்ரேல் நாடு, தீவிர நாடு தான் சபாட் ஹவுசஸ், வெலிகம்ம, அதுக்கப்புறம் பொத்துவில், அருகம்பே, கோல்பிட்டி, தெஹிவல, அங்கே பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பேரில் அவங்களோட மதஸ்தானங்கள் நடக்குது. அதை கொஞ்சம் பாருங்கப்பான்னு சொன்னோன்னே இன்னும் வர காட்டி பதில் வந்தில்லை. ஸோ இதைத்தான் எனக்கு சொல்ல விருப்பப்பட்டுச்சு. உங்களுக்கு கோல வாழ்க்கை பிடிக்கும்னாலும் ஷிராஸ் யூனுஸ்க்கு எல்லாருக்கும் இல்லை, பெரும்பான்மை எங்கடைய ஆட்கள் இருக்கிறாங்க, கோல வாழ்க்கை இல்லை, அடிமை நாங்கள் அல்லா ரசூலுக்கு தான். அதுதான் அம்மா, தாடி இல்லை இவருக்கு, நான் தாடி எப்போ வைப்போனோ என்ன நீயத்தை எப்போ இருக்கோ அது நான் பார்த்துக்கொள்கிறேன். என்ன கபருக்கு நீங்கள் வரமாட்டீங்களே, உங்களோட கபருக்கு நான் வரமாட்டேன். ஆனால் நான் பேசுகிற அளவுக்கு தெம்பு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பேசுங்க, பிரச்சனை இல்லை தானே. ஸோ இதனால் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வேலைகளில் எங்களோட உரிமைகளுக்கு நாங்கள் குரல் கொடுக்கலாட்டி எங்களோட இந்த சிறுவர்கள் அடிமை வாழ்க்கை அல்லா தாலா வைக்கக்கூடாது. அதான் அவருக்கு சொன்னேனே, சபாட் ஹவுசஸ் இருக்குது, இஸ்ரேல்காரங்க இப்போ எம்பசி திறக்கிறாங்க, முதல்ல கவுன்சிலேட் இருந்துச்சு. ஸோ இந்த அரசாங்கம் எங்களோட முஸ்லீம் மக்கள் 90% கொண்டாந்த இந்த ஜேவிபி என்பிபி அரசாங்கம் பழைய 88, 89, 71 அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதே பழக்கங்கள் தான் இருக்க போகுது. வேட்டையாடுறது விடுமா, நரி பண்ணி ஃபீ தின்றதை விடுமா, அவ்வளோதான் சொல்லணும். யார் பண்ணி யார் வேட்டையாடுற சிங்கம்னு சொல்லி நீங்களும் தீர்மானிங்க. ஆனால் ஷிராஸ் யூனுஸ் கோலேன்னு இல்லை, கோல வாழ்க்கை ஷிராஸ் யூனுஸ்க்கு பிடிக்காது. துவா செஞ்சு கொள்ளுங்க. எங்களோட மக்கள் நாங்கள் எல்லாம் சகஜீவனோட சங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்கள். ஸோ எங்களோட உலமா சபைக்கும் பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குது. நான் எப்பயுமே சொல்லி கொண்டு வரது, 23 வருஷம் இல்லை, நீங்கள் 46 வருஷம் இருங்க, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எங்களோட உரிமைகளுக்காக குரல் கொடுங்க. இதே குரல் கொடுக்காம வேற 2வது ஜனத்தொகை தான் முஸ்லீம்கள், இதை யாம் வச்சிருங்க. 24% இருக்கிறாங்க, 9.8 இல்லைப்பா. நாங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசல் மஹல்லா இருக்கு தானே, ரொம்ப சிம்பிள். அவங்க ஒரு கிழமை 2 கிழமையில எத்தனை ஜனத்தொகை இருக்குன்னு சொல்லி இலங்கையில் அவங்களுக்கு தேடக்கொள்ளலாம். எப்படின்னு சொன்னால், ஒரு மஹல்லாவில் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, எத்தனை விதமை பெண்கள் இருக்கிறாங்க, எத்தனை கல்யாணம் முடிக்காதவங்க இருக்கிறாங்க, எத்தனை டிவோர்ஸ் பண்ண ஆட்கள் இருக்கிறாங்க, பிகாஸ் அதை செஞ்சவங்க, அவங்கள்ட்ட எல்லாம் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுப்போம். ஏன் அரசாங்கம் சொல்லி நாங்கள் வேஸ்ட் பண்ணணும்? நாங்கள் இந்த நாட்டுடைய பிரஜைகள் தானே. ஸோ அப்படி செஞ்சு இன்ஷால்லா நீயத்தை வச்சு கொள்வோமா. 24, 35 லட்சம் நாங்கள் இருக்கோம், 24% இருக்கிறோம். இதே வியாபம் சொல்லி நான் விடை பெறுறேன். குரகல தப்தர் ஜெயலானி எங்களோட ஒரு காலத்திலேருந்து சொல்லப்பட்ட ஒரு நல்ல ஒரு இடம். அது பெரும்பான்மை சௌந்தரகிட்ட தான், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு ஐயர் ஒருத்தர் வந்து சொன்னாலும் 2000 வருஷம் முதல் இங்கே ஒரு கோவில் இருந்துச்சு சொல்லி யாரும் பிரச்சனை இல்லைப்பா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்களோட உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.